தமிழ் வாசிப்போம், எழுதுவோம். திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி. குறள் 391. கற்க கசடறக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. கற்க கசடறக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. கற்க கசடறக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. இதன் விளக்கம்: கற்க வேண்டிய நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். கற்றபடி அந்த அறிவின் வழியில் நடக்க வேண்டும். இதன் தெளிவுரை: நாம் கற்கும் கல்வி மேலோட்டமாக இருக்கக்கூடாது. சந்தேகங்கள் இன்றி ஆழமாகவும் தெளிவாகவும் கற்க வேண்டும். எதை கற்க வேண்டும் என்பதில் தெளிவு வேண்டும். வாழ்வுக்கு பயன்படும் நல்லறங்களையே கற்க வேண்டும். கல்வியின் உண்மையான நோக்கம் அறிவு பெறுவது மட்டுமல்ல, அந்த அறிவை செயலில் காட்டுவதுதான். படித்துவிட்டு அதற்கு மாறாக நடப்பது கல்வியல்ல. கற்ற அறநெறிகளின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே ஒருவருக்கு பெருமை சேர்க்கும். கற்க கசடறக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. திருக்குறள் கதைகள். படம் சொல்லும் ரகசியம். கதையை கண்டுபிடிப்போமா? நீங்களும் கதை சொல்லலாம். கதிர் என்ற சிறுவன் தன் தாத்தாவிடம் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொண்டிருந்தான். தாத்தா கூறினார், கதிர், பிரேக் பிடிக்கும்போது மெதுவாக பிடிக்க வேண்டும். அவசரமாக பிடித்தால் கீழே விழுந்து விடுவாய். இதை எப்போதும் மறக்காதே. கதிர், எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே என்று நினைத்தான். தாத்தா சொன்னதை முழுமையாக கவனிக்காமல் வேகமாக மிதிவண்டியை ஓட்டி பழகினான். ஆனால் அவசர காலத்தில் எப்படி நிறுத்த வேண்டும் என்ற பயிற்சியை திரும்ப திரும்ப செய்யவில்லை. ஒரு நாள் தெருவில் கதிர் வேகமாகச் சென்றபோது குறுக்கே ஒரு நாய் ஓடி வந்தது. கதிர் பதற்றத்தில் பிரேக்கை மிக வேகமாக பிடித்தான். மிதிவண்டி வழுக்கி கதிர் கீழே விழுந்து அடிபட்டது. அப்போதுதான் தாத்தா சொன்ன மெதுவாக பிடிக்க வேண்டும் என்ற பாடம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அன்று முதல் தான் கற்ற பாடத்தின்படி கவனமாக ஓட்டத் தொடங்கினான். இந்த கதையின் நீதி: கற்ற கல்வியின்படி நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும்.